நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். 2021 அவர் வென்று எம்எல்ஏவாக பதவியேற்றிருந்த நிலையில் தற்போது தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. 2021 ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் வைத்திலிங்கம். இந்த நிலையில் தற்போது எம்எல்ஏ பதவியை சபாநாயகர் அப்பாவுவை நேரில் சந்தித்து ராஜினாமா செய்திருக்கிறார். தனது ராஜினாமா கடிதத்தை அவரிடம் வழங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். சபாநாயகர் அப்பாவுவை நேரில் சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரம். வணக்கம். அதிமுகவுடைய டெல்டா மண்டலத்தின் முகமாக பார்க்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தற்போது தனது ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அறிவாலயத்தில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்வதாக செய்திகள் வந்ததை அடுத்து அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் தஞ்சை மாவட்டத்தில் 8 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி ஒரத்தநாடை தவிர மீதம் இருக்கக்கூடிய 7 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. ஒரு தொகுதி அதிமுக வெற்றி பெற்றது. அந்த ஒரு தொகுதி ஒரத்தநாடு. அந்த ஒரத்தநாடு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வைத்திலிங்கம் அவர்கள் ஓபிஎஸ்னுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அந்த கருத்து மோதல் காரணமாக ஓபிஎஸ் அணியில் அவர் வலது கையாக செயல்பட்டு வந்தார். தொடர்ச்சியாக அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நான் ஏற்க முடியாது என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்களை கூறி வந்தார். ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுடன் இணைந்து தங்களுக்கு ஏதேனும் பதவி வாங்கி கொடுத்து விடுவார் என்ற அடிப்படையிலே ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் இதுநாள் வரையில் ஓபிஎஸ் உடன் பயணித்த நிலையில் தற்போது அந்த கூட்டணி என்பது அதிமுக பிஜேபியுடனான அந்த கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஓபிஎஸ்ஐ நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி தெளிவாகவே அறிவித்து விட்டார். இந்நிலையில் தங்களுடைய அரசியல் எதிர்காலம் காட்பதற்காக தொடர்ச்சியாக ஓபிஎஸ் உடன் பயணித்து வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் வைத்திலிங்கமும் தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்ள இருக்கிறார். முன்னதாக தனது பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். சட்டப்பேரவை செயலாளரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை தற்போது வைத்திலிங்கமும் தருவதாக செய்திகள் வருகிறது. அதற்காக முன்னதாக சபாநாயகர் அறைக்கு சென்று அங்கு தனது ராஜினாமா கடிதத்தை தற்போது வைத்திலிங்கம் அவர்கள் வழங்கியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இந்த 4 ஆண்டு காலமாக ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த வைத்திலிங்கம் தனது பதவியை ராஜினாமா செய்தியை அடுத்து இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். ஏற்கனவே இதுவரை அதிமுகவில் இருக்கக்கூடிய அதாவது இந்த இறுதிக்கட்ட இந்த 3 மாதத்தில் மற்றும் மனோஜ் பாண்டியன் மேலும் செங்கோட்டையன் வைத்திலிங்கம் என இந்த 3 பேர் தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெவ்வேறு கட்சிகளில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே வைத்திலிங்கம் இன்னும் சற்று நேரத்தில் அவர் தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்ள இருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து தற்போது அவர் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை சந்தித்து அறிவாலயத்தில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்ள இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.